அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் டிஸ்பிளேல தெரியறதுல உங்க ராசியை நீங்க தொட்டீங்கன்னா நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்க லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும், உங்க கேரக்டர் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். 3 ராசிக்காரர்களுக்குமே தனித்தனியா விளக்கம் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம். உங்க ராசிக்கான டைமிங்கை நீங்க தொட்டீங்கன்னா டைரக்டா உங்க ராசிக்கான பலன்கள் பிளே ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்க ஒரிஜினல் முகம், உங்க உண்மை கேரக்டர் என்ன, உண்மையிலேயே நீங்க யாரு, இந்த வீடியோவான இதோட 2ஆம் பாகம் வீடியோ தான் இது. இந்த பதிவுல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எந்த அதிர்ஷ்டம் உண்டாக எந்த ராசிகள் மோதிரம் நீங்க அணியலாம், இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான அவசியம் உங்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் இந்த பதிவுல நம்ம கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பரணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி. மேஷராசிய மாதிரி ஒரு உயர்வான ராசி வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ராசின்னு சொல்லலாம். அவ்வளோ பர்ஃபெக்டான ராசி. எதையும் தன் வசப்படுத்தக்கூடிய திறமை இருந்தாலும் அடுத்தவங்களுக்காக தரம் தாழ்ந்து ரொம்ப கை கட்டி அவங்களுக்காக உதவி செய்யறதுக்காக எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க. மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியவங்க மேஷராசி அன்பர்கள். அடுத்தவங்களை பாராட்டணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி ஆள் கிடையாது. உடனே கூப்பிட்டு பாராட்டிடுவாங்க. மனசுல விருப்பு வெறுப்புங்கிறது இருக்கவே இருக்காது. செல்ஃபிஷ்னஸ்ங்கிறது சுத்தமா இருக்காது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற விஷயம் அதிகமா உடையவங்க. முக்கியமா ஒரு விஷயம், இவங்க எந்த இடத்துல பெரிய பொசிஷன்ல இருந்தாலுமே யார் சின்ன லெவல்ல இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா கூட உடனே செய்யக்கூடிய அமைப்பும் அதை எப்படி செய்யலாம்ங்கிற ஒரு தனித்துவமும் அதிகமா உடையவங்க மேஷராசி என்பர்கள். கடந்த காலங்கள்ல பண கஷ்டத்தினால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. பண கஷ்டம் அதிகமா வாட்டி வதைக்கும். காரணம், குரு பகவான் அதே நேரத்துல உடல் சம்பந்தப்பட்ட சிக்கல்களும் மனம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களும் அதிகமா இருக்கும். சொந்தக்காரங்களா இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஏளனமா பார்த்தாலும் யாரையும் தவறான நோக்கத்துல பார்க்காதவங்க தான் இந்த மேஷராசி அன்பர்கள். மனசுல நல்லது நடக்கணும்னு நினைச்சாதான் நல்லது நடக்கும். நிறைய விஷயங்கள் நல்லதா நடக்கணும்னு நினைக்கிறவங்க யாருன்னா அது மேஷராசி அன்பர்கள் தான். அஸ்வினி கேது பகவானுடைய நட்சத்திரம், பரணி சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம், கிருத்திகை சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலுக்கும் இறங்கி ஒரு விஷயத்த செய்யக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு இருக்குங்கிறது தான் உண்மை. ஒரு விஷயத்துக்கு இவ்வளோதான் லிமிட்டு, இதுக்கு மேல நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, மேஷராசிக்காரங்க அப்படி இருக்க மாட்டாங்க. எதையுமே தன்னால செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபெயிலியர்ங்கிறது அதிகமா வந்தாலுமே கஜினி முகமது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகம் இருக்கும். யாருடைய மனசும் காயப்பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்பவே யோசிச்சு நிதானமா செய்யக்கூடிய அமைப்புங்கிறது அதிகம் இருக்கும். ஆனா அதனால நீங்க அதிகமா காயப்படுவீங்க. மற்றவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக நீங்க அதிகம் காயப்படுவீங்க. சாப்பாட்டுல திருப்தி, திருமண வாழ்க்கையில திருப்தி, பணம் சம்பாதிப்பதில் திருப்தி அப்படின்னு எந்த விஷயங்கள்ல திருப்தி இல்லைனாலும் அதை திருப்தியா எடுத்துக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் நீங்களா தான் இருப்பீங்க. ஒருத்தவங்க எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறவங்க யாருன்னா மேஷ ராசிக்காரங்க தான். வாழ்க்கையில அதிகமா வளர்ந்துட்டவங்க யார் வேணா இருக்கலாம். ஆனா அனுபவத்தினால வளர்றவங்க யாருன்னா அது மேஷ ராசிக்காரங்க தான். ஒவ்வொரு விஷயமா பட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா மேல வருவாங்களே தவிர என்னைக்குமே அடுத்தவங்களுடைய மனசை கெடுத்து மேல வரமாட்டாங்க. மேஷத்துக்கு விருச்சகம் ரொம்ப ஆகாது. அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்களும் ரொம்ப ஆகாது. அதே மாதிரி மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மோதிரம் போடுறது, நவக்கிரக கல்லு போடுறது, இதெல்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கும். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 3, 5, 7 இந்த எண்கள் எப்போதுமே அதிர்ஷ்டகரமானதா இருக்கும். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி உங்க ராசி. எப்போதுமே சித்திரை மாதமும் ஆவணி மாதமும் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். இன்னமும் சொல்ல போனா மாசி மாதம் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்டான மாதமா இருக்கும். அதே மாதிரி தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதமும் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். நீங்க எந்தெந்த விஷயங்களை
ரொம்ப வீக்கா இருக்கீங்களோ அந்த விஷயங்களை எடுத்து செய்யறதுக்கு ஏகாதசி, சஷ்டி மற்றும் சதுர்த்தசி இந்த நாட்கள்ல இந்த திதி தினங்கள்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை இறைவன் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். மேஷராசி அன்பர்கள் அதிகமா அட்வைஸ் செய்யக்கூடிய நபர்களாகவும் அதிகமா மற்றவங்களுக்கு பண உதவி செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா இவங்க குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் உச்சம் பெறார். அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய வீடு இது. அப்போ உதவின்னு வந்துடுச்சுன்னா நிறைய உதவி செய்யக்கூடிய அமைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. அதனால அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி, எந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் சரி, எடுத்த விஷயத்த செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம், வீராப்புங்கிறது அதிகமா இருக்கும். மனசுல குறைகள்ங்கிறது இருந்தாலும் அந்த குறைகளை நிவர்த்தி செஞ்சு வாழ்க்கைய வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல நிம்மதி பெருமூச்சு அதிகம் இருக்கும். அதே மாதிரி கூட பிறந்தவங்க மேல ஒரு அன்பு, அக்கறை, பாசம் இதெல்லாம் அதிகமா இருக்கும். யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. விட்டு கொடுத்து வாழணும், தன்னோட உடன் பிறந்தவர்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படிங்கிற அன்பு, பாசம் அதிகமா இருக்கும். அடுத்து 4ஆம் வீடு சுகஸ்தானம், தாய்ஸ்தானம். இங்க குரு பகவான் உச்சம் பெறுவதனால தாய்க்கே உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க மேல வருவாங்க. அதுவும் தாய்க்காக எந்த விஷயத்திலையும் இறங்கி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். மனசுல எந்த குறை இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அதை நிறைவா நினைச்சு எதையும் சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய அமைப்புங்கிறது பொதுவாகவே இவங்களுக்கு அதிகம் உண்டு. முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, எடுத்த விஷயத்த எடுத்த உடனே செஞ்சிருவாங்க. அதுக்காக டைம் டிலேங்கிறது பண்ணவே மாட்டாங்க. மனசுல தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களுக்குமே சரி ஒரு சிறப்பான முடிவு செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு. எல்லா விஷயத்தையுமே எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எதையும் செய்ய மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பொறுமையா நம்மளால இந்த விஷயத்த செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்த எடுத்து செய்வாங்களே தவிர, அந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்துல ஒரு விஷயத்த எடுத்து செய்யவே மாட்டாங்க. அடுத்தவங்களுக்காக பார்த்து பார்த்து ஒரு வேலை செஞ்சாலும் சரி, அடுத்தவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, அதுல இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிம்மதிங்கிறது இவங்களுக்கு ஏற்படுமே தவிர யாருக்காக செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. காரணம் என்னன்னா, இவங்க கிட்ட எதிர்பார்ப்புங்கிறது எப்பவுமே அதிகமா வச்சிருப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு கெட்ட பெயர் அதிகமா வரும். ரொம்ப நல்லது செய்ய செய்ய என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருந்து ரொம்பவே நல்லது எதிர்பார்த்து இவங்க செய்யக்கூடிய சாதாரண நல்லதும் ஒரு தனி மனிதனால செய்ய முடியாத விருப்பு வெறுப்புகளை தாண்டி செய்யக்கூடிய விஷயங்களும் அதை பெருசா உணர மாட்டாங்க. இவ்வளோதானா, இதுதானா அப்படின்னு போயிடும். இதுவும் பெருசு அப்படிங்கிற மனநிலை வராது. அதுதான் பெரிய டிராபேக். பொது வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கான எண்ணம் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அரசியலா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், கலைத்துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் பொதுத்துறையில ஈடுபாடு இவங்களுக்கு அதிகம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும், 4 பேருக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி நம்ம செய்யணும் அப்படின்னு இருப்பாங்க. உழைப்புங்கிறதுக்கு நேரம் காலம் கிடையாது. தன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உழைப்பாங்க. எந்த விஷயத்துக்குமே ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. கஷ்டம் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி நிம்மதிங்கிற ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே போராடுவாங்க. அதே மாதிரி என்னைக்குமே தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. முக்கியமா ஒரு விஷயம், தாய் தந்தைய தன்னுடைய செலவுலேயே பார்த்துப்பாங்க. கடன் வாங்கி செலவு பண்ற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய பேச்சை கேட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்காக எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க, எவ்வளோ வேணா செலவு பண்ணுவாங்க. முக்கியமா சொல்லணும்னா தாய் மீது அதிகம் பாசம் கொண்ட ராசின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய லவ் ஃபெயிலியர் நடக்கிறது மேஷ ராசியில தான். மேஷ ராசியில லவ் ஃபெயிலியர் ஆனவங்க திரும்ப ஒரு ஹெல்ப் கேட்டா கூட செய்வாங்க. ஏன், தம்பதிகளா இருக்காங்கன்னா அந்த தம்பதியும் முதலில் இறப்பது யாருன்னா மேஷராசியா இருக்க மாட்டாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க, நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கு. என்ன விஷயம்னா, அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்கு தான் உதவியா இருக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை அவ்வளவு இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, தவறா சொல்ல வரல. இவங்களுக்கு காதலும் சரி மனைவியும் சரி அவ்வளவு முக்கியமான விஷயம். ஒருத்தவங்களுக்கு முதுகுல குத்துறது, ஏமாற்றம்ங்கிறது ரொம்ப சகஜமா இருக்கு அப்படின்னா அது மேஷராசிக்காரங்க தான். ஏன்னா இவங்களால எந்த லெவலுக்கும் போக முடியும், எந்த லெவலுக்கும் அசிங்கத்தை சந்திக்க முடியும், எந்த லெவலுக்கும் அவமானத்தை சந்திக்க முடியும் அதே நேரத்துல. ஆனா அதே நபர்கள் தவறு செஞ்சுட்டேன், மன்னிச்சிடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா
தயங்காம திரும்பவும் உதவி செய்வாங்க. அதிகமா அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஏமாறந்தவங்க இவங்களாதான் இருப்பாங்க. கற்ப ஏமாந்தவங்க இவங்களாதான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்பிக்கை வச்சு ஏமாந்தவங்க, நம்பிக்கை துரோகத்தை அதிகமா ஃபேஸ் பண்ணவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க. ஏன் தன்னுடைய மானம் மரியாதைய அடகு வச்சு அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சவங்க யாருன்னு பார்த்தா இவங்களாதான் இருப்பாங்க. பசங்க நம்மள மதிக்காம போறாங்கன்னா அதுவும் மேஷராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சொல்லலாம். எந்த கடவுளை நீங்க வணங்கலாம், என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்யலாம், முக்கியமா என்ன மோதிரம் நீங்க போடலாம், என்ன கலர் யூஸ் பண்ணலாம். மேஷராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கு, அவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம். இன்னும் சில பேர் மேஷராசியையே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடங்கிய இன்னொரு வீடியோ பாகம் 3 நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரத்துல வெளிவரும். அந்த வீடியோவையும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க உண்மை முகம் என்ன, உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன, நீங்க யாருங்கிறத தான் பார்க்க போறோம். இது 2ஆம் பாகத்துக்கான வீடியோ. முதல் பாகத்துக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு, வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவா இருக்கும். நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம வாழ்க்கைய அர்ப்பணிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் ராசி குடும்ப ராசி. குடும்பத்துல நிம்மதி பிறக்கணும், குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், வீட்டுல இருக்கவங்க நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, எடுத்த வேலையில நீங்க காட்டும் மும்முரம் வேற எந்த ராசிக்காரங்களும் காட்ட மாட்டாங்க. ஒரு விஷயத்துக்காக போராடி கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக நீங்க அவ்வளோ சிரமப்படுவீங்க. ஆனா அதுல வெற்றி பெற்றவுடன் நீங்க மறைஞ்சு போவீங்க. ஒரு கல்வெட்டுல கூட உங்க பேர் வராது, ஒரு பத்திரிகையில கூட உங்க பேர் வராது. ரெகக்னேஷன்ங்கிறது ரொம்ப கம்மியான ராசி யாருன்னா ரிஷபராசி தான். ஆனா ஒரு விஷயத்த அவங்க மேல சுமந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக அவங்க உள்ளமும் உடலும் சோர்ந்து போனாலும் விடாமுயற்சிங்கிற விஷயத்த மனசுல நிறுத்தி வெற்றியை தேடி அந்த சுமைய இறக்கி வைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசி என்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு. வாழ்க்கையில தன்னுடைய அசிங்கம், தன்னுடைய அவமானம் எதனால பட்டிருப்பாங்கன்னு பார்த்தா அடுத்தவங்களால மட்டும்தான் பட்டிருப்பாங்க. தன்னுடைய பசங்களோ, தன்னுடைய வாழ்க்கை துணையோ, கணவனோ இல்லனா தன்னுடைய நண்பர்களால மட்டும்தான் அசிங்கப்படுவாங்களே தவிர தான் தப்பு செஞ்சு அசிங்கப்பட்டோங்கிற ஒரு விஷயம் லைஃப்ல இவங்களுக்கு மேக்சிமம் நடக்கவே நடக்காது. பற்று பாசம் அதிகமா உடையவங்க, அதிகமா எதிர்பார்ப்பு உடையவங்க, அதனால அதிகமா ஏமாற்றத்தையும் சுமக்கக்கூடியவங்க இவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவான சிந்தனையும் நம்பிக்கையும் உறுதுணையான வலிமையும் இருந்தும் போராட்டமும் அலைச்சலும் வேதனையும் ஏன் உள்ளத்துல குமுறலும் அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட. நம்பி வந்தவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு தன்னுடைய காசை கொடுத்துட்டு இவங்க படுற கஷ்டம் ரொம்பவே அதிகம். தாய்க்கு பிடிச்ச ராசி இது. அதாவது அம்மாவா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. தான் பட்ட பிரச்சனைய மற்றவங்க அனுபவிச்சிடக்கூடாதுன்னு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் பழகுவாங்க. முக்கியமா கோபம் இவங்களுக்கு அதிகமா வரும். அதுதான் இவங்களுக்கு பெரிய டிராபேக். கோபம்ங்கிறது சாதாரணமா வராது. அவங்க மனசுல இருக்கிறத எல்லாம் கொட்டுற வரைக்கும் கோபம் வரும். அந்த கோபத்துல அவங்க சொல்லும் வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ரொம்ப கடினமானதாகவும் வலிய கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். உங்க ராசியில சந்திரன் உச்சமடைஞ்சும் அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய வீடாவும் இருக்கிறதுனால நிறைய எண்ண ஓட்டங்கள் அதிகம் ஓடிக்கிட்டே இருக்கும். மனோகாரகனான சந்திரன் இங்க உச்சமடைகிறதுனால நிறைய மனசளவுல சிந்தனைகள் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். சிந்தனைகளுக்கு குறைச்சலே இருக்காது. அவ்வளவு சிந்தனைகள், அவ்வளவு எண்ண ஓட்டங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செஞ்சா ரிஷபராசி என்பர்களுக்கு சக்சஸ் தான். அதே மாதிரி இவங்க மனசுல இருக்கும் விஷயங்களை நம்மளால அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ சர்ப்ரைஸாவும் அவ்வளவு ஆழமாவும் சில விஷயங்களை இவங்க உள்ளேயே வச்சிருப்பாங்க. எதற்கெடுத்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை இவங்களால செய்ய முடிஞ்சா மட்டும்தான் ஒத்துப்பாங்க. செய்ய முடியலன்னா
முடியாதுன்னு வெளிப்படையா பேசக்கூடிய ராசி இந்த ராசி தான். சற்று சோம்பேறித்தனமா இருப்பாங்க. வேலை அதுல ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு தெரிஞ்சா இவங்கள மாதிரி ஸ்பீடான பர்சனை நம்மளால பார்க்கவே முடியாது. ரொம்ப மனசுல ஒரு வெறியும் பற்றும் இருக்கக்கூடியவங்க. அதே நேரத்துல இவங்களுடைய 2ஆம் வீடுங்கிற குடும்ப தனஸ்தானத்துல புதன் இருக்கிறதுனால, புதனுடைய வீடு இது மிதுனம். அப்போ புத்தி கூர்மை அதிகம் இருக்கும். 3ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம். அப்போ உடன் பிறந்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணும் அளவுல இருப்பாங்க. அதே நேரத்துல 3ஆம் வீட்டில் செவ்வாய் நீச்சம்ங்கிறதுனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால அடிக்கடி வருத்தப்படுவாங்க. அடுத்து 4ஆம் வீடு சூரிய பகவானுடைய வீடு. அப்போ அரசாங்க வேலைக்கான அமைப்புகள் இவங்களுக்கு அதிகமா ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வளர வளர இவங்க ஃபேமிலியும் வளரும். இவங்க டெவலப் ஆக கூட இருக்கவங்களையும் டெவலப் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்தவங்களை தூக்கி விடணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதே விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பாங்க. தான் ஒரு சினிமாக்கு போயிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா அடுத்தவங்களையும் அதே சினிமாக்கு போயிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா விஷயத்திலையுமே ப்ரீ மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள். ஆனா இப்படி இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாவே வரும். கேட்ட உடனேயே கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு 5 நிமிஷம் யோசிப்பாங்க பாருங்க. அந்த 5 நிமிஷத்துல அவப்பெயர் அதிகமா வரும் இவங்களுக்கு. உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க. உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க. அந்த ஹெல்ப்பை நீங்க செய்யாத பட்சத்துல உங்களை பத்தி நிறைய அவதூறு அதிகமா சொல்வாங்க. உங்க மனசுல தப்பான எண்ணங்கள் இருக்கு, நீங்க தப்பா பழகுறீங்க, தப்பா செயல்படுறீங்க, உங்களை மாதிரி ஒரு தப்பான நபர் கிடையவே கிடையாது அப்படியெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனா அதே நேரத்துல உங்ககிட்ட காரியம் நடக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட மற்றவங்கள மாதிரி க்ளோஸா பேசவே முடியாது. செஞ்ச தப்புக்கு உடனே மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையும் சரி, சகோதர வாழ்க்கையும் சரி, அலுவலக வாழ்க்கையும் சரி, நீங்க தான் வாழ்க்கைய ஓட்டுற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்திலையும் சரி, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய மனசுல விதிச்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்தாகணுமே தவிர, இல்ல இது மாறவே மாறாது, நம்ம தான் மாறணும், இதுதான் நமக்கு விதி, அந்த மாதிரி யோசிக்காதீங்க. பணம் காசால அதிகமா ஏமாறந்திருப்பீங்க. உங்களை ஏமாத்தணுங்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் உங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கும். உங்களை வச்சு அவங்க எப்படி முன்னேறலாம்னு தான் மற்றவங்க நினைப்பாங்களே தவிர உங்களை முன்னேற்றணும், உங்களை தூக்கி விடணும், உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்கவே மாட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் தேடணும். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா நீங்க தான் சமைச்சு சாப்பிடணுமே தவிர அதுக்குண்டான பணமும் நீங்க தான் ரெடி பண்ணணுமே தவிர உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஒரு நபர்களும் வர மாட்டாங்க. ஏன்னா உங்க மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எதிர்த்த வீட்டுல ஒரு பிரச்சனைனா கூட நீங்க தான் தப்பு, நீங்க தான் காரணம் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் உங்களையே குறை சொல்வாங்க. உங்களுக்கு தனுசு ஆகவே ஆகாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தனுசு ராசியை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசியையும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த 2 ராசியையும் மேனேஜ் பண்றதுங்கிறது உங்களுக்கு சுத்தமா சரி வராது. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கு வடக்கு இந்த 2 திசை ரொம்பவே பெஸ்டா இருக்கும். மற்றபடி மற்ற திசையில இருக்கவங்க வீடு மாறணும்னு சொல்லல, அதுக்கும் பரிகாரம் இருக்கு. எந்த இடத்துலையுமே சரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணாதீங்க. எந்த பிஸ்னஸா இருந்தாலும் நீங்களே பண்ணுங்க. கூட்டு தொழில் பண்ணும் இடத்துல சிக்னேச்சர் நீங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் உங்களை பத்திய உண்மைகளை வெளிப்படையா பேசணுங்கிற அவசியம் கிடையாது. யாரையோ ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நீங்க வாழணுங்கிற அவசியம் கிடையாது. முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய சொத்துக்கள் உங்க பேர்லயே இருக்கட்டும், தப்பே கிடையாது. உங்களை யார் என்ன சொன்னாலும் சரி, இறைவனுக்கு தெரியும் உங்களை பத்தி. அதனால கவலைப்படாதீங்க. யார்கிட்டையும் உங்களை பத்தி எந்த உண்மையும் சொல்லாதீங்க. எந்த விஷயத்திலையும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தனிமையில இருக்கிற மாதிரியும், தனிமையிலேயே நீங்க நிறைய சிந்திக்கிற மாதிரியும், தனிமையிலேயே சாப்பிடுற மாதிரியும் உங்க லைஃப்ல அதிகபட்சமான விஷயங்கள் நடக்கும். நீங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முடிவெடுக்கிறீங்கன்னா யார்கிட்ட கலந்து பேசினாலும் அது ஃபேவரா இருக்காது. நீங்க எதுவா இருந்தாலும் தனிமையில செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது 3ம் இறைவன் அருளால நிச்சயம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த எம்பெருமான் வெங்கடாச்சலபதியுடைய அருள் அதிகமா இருக்கும். அவரை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா, அவருடைய கோவிலுக்கு சென்று அவரை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்க அவரை தரிசிச்சுட்டு வாங்க. நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். என்னைக்குமே யாருக்குமே
கையேந்தி பிச்சை எடுக்கும் நிலைமை ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயம் வரவே வராது. ஆனா உங்ககிட்ட பல பேர் பிச்சை எடுப்பாங்க. எப்படி பிச்சை எடுப்பாங்கன்னா, உங்களை புகழ்ந்து உங்ககிட்ட முதுகுல குத்தி தான் அவங்க வாழ்வாங்க. உங்களுடைய இளமை காலத்துக்கு பிறகுதான் லைஃப்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன ரீசன்னா, உங்க ஜாதகத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. உங்க லக்னாதிபதி சுக்கிரன், உங்க 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். ஸோ லக்னாதிபதிங்கிறவர் ஃபேவரா இருக்கவரு 6ஆம் அதிபதியாவும் அவரா இருந்து பிரச்சனையை உருவாக்குவார். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அழகா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளையும் உருவாக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நல்லா செயல்படுறீங்களோ அதுவே உங்களுக்கு நெகட்டிவாகவும் மாறும். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்களோ அதை போய் நீங்க வெளியில சொன்னீங்கன்னா அதுவே மன வருத்தத்தை உண்டாக்கும். அடுத்தவங்களுக்கு பொறாமையை அதிகப்படுத்தும். அதே மாதிரி 11ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு குரு பகவானா இருக்காரு இல்லையா, அதே குரு பகவான் அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்து அதிபதியாகவும் அவர் தான் இருக்கார். ஸோ குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்துல முக்கியம். அவங்களே எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கங்க. அதே மாதிரி 3ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், லக்ன பாவகத்துல அந்த சந்திரன் உச்சமடைஞ்சிருக்கார். அப்போ ரிஷபராசிக்கு ஃபேவரா சந்திரன் இருப்பார். அதனால நீங்க எது செஞ்சாலுமே வளர்பிறை தினங்கள்ல செஞ்சாதான் பெஸ்ட். முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சனி பகவானால உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைங்கிறது கிடையவே கிடையாது. ரிஷபராசிக்கு சனி பகவான் எதிரி கிடையாது. அதே மாதிரி ரிஷபத்துக்கு சூரிய பகவான் எதிரி கிடையாது. ரிஷபத்துக்கு புதன் எதிரி கிடையாது. ரிஷபத்துக்கு செவ்வாயும் எதிரி கிடையாது. அப்ப நீங்க பரிகாரமா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சுக்கிர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லாம இருக்கும். அடுத்த வீடியோல நீங்க என்ன செய்யணும், எது செஞ்சா பெஸ்ட், எந்த ராசிகள் மோதிரம் போடலாம், அதே மாதிரி உங்க ரிஷபராசிக்கும் கன்னிராசிக்கும் என்ன தொடர்பு உண்டு, ரிஷபராசிக்கும் மிதுன ராசிக்கும் என்ன தொடர்பு உண்டு, ரிஷபராசிக்கும் விருச்சக ராசிக்கும் என்ன தொடர்பு உண்டு, ரிஷபராசிக்கும் மகர கும்பராசிக்கும் என்ன தொடர்பு உண்டு, நீங்க எந்த ராசிகள் மோதிரம் போடலாம், உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்னென்ன, இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் அடுத்த பாகம் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லல. மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் உண்மை முகம் என்ன, உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் என்ன, நீங்கள் யாருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி உங்க ராசி. புதனுடைய வீடுங்கிறதுனாலையும் சரி, 3வது வீடுங்கிறதுனாலையும் சரி, புத்திசாலித்தனம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது கடந்த 5 ஆண்டுகளா அஷ்டமத்து சனியும் கண்டக சனியும் இருவேறு தடை கற்களா இருந்து வாழ்க்கையில பெரிய போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. ஒரு மனுஷங்களுக்கு 7.5 சனியில எவ்வளவு பிரச்சனைகள் வருமோ அதை கடந்த 5 ஆண்டுகள்ல 2 மடங்கா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க சுயநலமாவும், உங்களை சுற்றி இருக்கவங்க உங்க மேல அக்கறை இல்லாமலும் வாழ்க்கைய கழிச்சிருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, ரொம்ப மனம் உடைஞ்சிருப்பீங்க, நிறைய போராடி இருப்பீங்க, அசிங்கம் கூட நிறைய பட்டிருப்பீங்க. ஒரு சிறை கைதி மாதிரியும் குடும்ப வாழ்க்கைய துறந்தும் பணம், நகை, பெயர், புகழ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தனி மரமா நீங்க நின்றுட்டு இருப்பீங்க. மிதுனராசிக்காரங்க கஷ்டப்படுறத வெளியில சொல்லி அழவும் முடியாது, எழுதனா கூட நோட்டு பத்தாது. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு விஷயங்கள். மனசளவுலையும் சரி, ரொம்ப போராட்ட குணம் அதிகமா இருக்கும். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சிறை கைதிய மாதிரி எண்ணங்கள் உருவாகும். ஏன் இவ்வளோ பிரச்சனை, என்ன காரணம், எதனால இவ்வளோ தூரம் நம்ம அவஸ்தைப்படுறோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க உண்மையா இருக்கிறது தான். உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா ராகு பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான் நட்சத்திரங்கள் இருக்கு. அதனால மனசுல பட்டதை வெளிப்படையா பேசிடுவீங்க, எல்லாருக்கும் உதவி செய்வீங்க, யாருடைய வாழ்க்கையிலையும் நீங்க தலையிடவே மாட்டீங்க தேவையில்லாம. மனசுல இருக்கும் உண்மைகளை வெளிப்படையா எல்லா நேரத்திலும் பேசி பல பிரச்சனைகளில் மாட்டிப்பீங்க. நீதியும் நேர்மையும் தவறாத ஒரு ராசின்னா அது மிதுன ராசி தான். இன்னைக்கு நீதிபதிகளா இருப்பாங்க, அறிவுரை சொல்றவங்க, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கவங்க. இன்னமும் சொல்ல போனா மனசுக்கு பிடிச்ச சில நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான். இவங்க என்னைக்குமே
தனிச்சு செயல்பட மாட்டாங்க, இணைந்து தான் செயல்படுவாங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த மிதுன ராசியுடைய சிம்பிளே 2 இணைவு பெற்ற மாதிரி தான் இருக்கும். நல்ல அறிவு இருக்கும், சாதாரண அறிவா இருக்காது, நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். ஏன்னா புத்திக்காரகன் புதனுடைய வீடு இது. நமக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது, நம்ம என்ன செய்யணும், முன்கூட்டியே என்னென்ன விஷயங்கள் செஞ்சா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற ஆழ்ந்த அறிவும் சிந்தனையும் அதிகமா உடையவங்க நீங்க. எதிலுமே ரொம்ப அலட்சியம் காட்ட மாட்டீங்க. மனசுல ஒரு வேலை எடுத்தா இதை செய்யணும்னு நினைச்சிட்டா அதை செஞ்சு முடிச்சிருவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்துட கூடாது. யாரும் நம்மளால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்காக தன்னுடைய அவமானம் எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, தனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய பாக்கெட்ல இருந்து எவ்வளோ அமௌண்ட் செலவானாலும் பரவாயில்ல, நம்ம நல்லது மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சு செய்யறாங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. ஆனா மிதுனத்துக்கு இந்த அஷ்டமத்து சனியும் கண்டக சனியும் உடல் ரீதியாவும் பிரச்சனை கொடுத்துச்சு, மன ரீதியாவும் பிரச்சனை கொடுத்துது. ஒரு வண்டியில போய் நம்ம விழுறோம் அப்படின்னா கூட மேல அடிபட்டிருக்காது, ஆனா நம்மளால அந்த வண்டியையே தூக்க முடியாது. உள்காயம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் மிதுனராசி அன்பர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளா உள்காயங்கள் அதிகம். அதுவும் சில பேருக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்திருக்கும். சில பேருக்கு மறைமுக டார்ச்சர், ஏன் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட காதலே பண்ணி வாழ்க்கை வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற லெவலுக்கும் சில பேர் போயிருப்பாங்க. சில பேர் இந்த அசிங்கத்துக்கு மேலையும் நம்ம வாழணுமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அவ்வளவு போராட்டங்கள். படிப்புல தோல்வியுடைய விளிம்புக்கே போயிருப்போம். நீட் எக்ஸாமா இருக்கட்டும், எந்த எக்ஸாமா இருக்கட்டும், ஒரு தடவை அட்டன் பண்ணியே அதுலயே நம்ம காலி ஆயிருப்போம். இந்த அளவுக்கு நமக்கு சரிவு ஏன் வந்தது? நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், ஆனா இப்ப ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? 60 வயசு இல்ல மிதுன ராசிக்காரங்க ஆண்டு அனுபவிச்சு ரிட்டையர் ஆகி ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தா கூட நிம்மதி இருக்காது. செலவுக்கான தேவையோ அவசியம் இருந்தா கூட ஒரு சந்தோஷம் இருக்காது, பாராட்டு இருக்காது, மரியாதை இருக்காது. திறமை இருக்கும், ஆனா உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது. ஏதோ ஒரு விஷயம் டெய்லியுமே நம்மளை துரத்திட்டே இருக்க மாதிரி, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளுமே யோசிச்சுட்டே இருப்போம். மனவேதனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலையும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நீங்க கடந்த காலங்கள்ல ரொம்ப மங்கி போயிருப்பீங்க. கிரகங்கள் மட்டும் இல்லாம சுய ஜாதகமே சில பேருக்கு வேலை செய்யாம போயிருக்கும். என்ன ரீசன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இவ்வளவு போராட்டத்தையும் மீறி நீங்க வாழுறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இறைவன் அருள். இறைவன் அருள் மேல ரொம்பவே நம்பிக்கை. அதுவும் 2ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம். இந்த 2ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சமாறதுனால என்ன செய்வீங்கன்னா, எந்த பிரச்சனையையும் சமாளிச்சிடலாம், எந்த பிரச்சனையுமே நம்மளால ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு நீங்களே கொடுத்துப்பீங்க. உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் செலவுங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும், கட்டுப்படுத்தவே முடியாது. வரக்கூடிய பணம் செலவு பண்ணா போதுங்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி என்ன பண்றது, என்ன செய்யறது அப்படிங்கிற யோசனை அதிகம் இருக்கும். முக்கியமா ஒரு விஷயம், 3ஆம் வீடு சூரியனுடைய வீடு. உடன் பிறந்தவர்களுடைய அர்ப்பணிப்பு உங்க வாழ்க்கையில நிறைய இருக்கும். நீங்க பிசினஸ் பண்ற ஆளா இருந்தா கூட்டு தொழில் பண்ணும்போது சைனிங் அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்கிறது, நீங்க சைன் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி ரொம்பவே ஒத்து போகும். அதே மாதிரி தனுசு ராசி ரொம்பவே ஒத்து போகும். மிதுனத்துக்கு விருச்சகம் ஒத்து போகாது, மகரம் ஒத்து போகாது. அதே மாதிரி உங்களுக்கு மேஷம் நல்லாவே ஒத்து போகும், கும்பம் நல்லாவே ஒத்து போகும். இந்த மாதிரி ராசிகள் லக்னங்கள் எல்லாமே பார்த்து நீங்க திருமணம் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதே நேரத்துல எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. 4ஆம் வீடும் உங்களுக்கு புதனுடைய வீடு தான், கன்னி வீடு. அப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அம்மா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அம்மா தான் உங்க வாழ்க்கைக்கு எல்லாமே. நீங்க தாயை உதாசீனப்படுத்தி வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால வாழவும் முடியாது, வளரவும் முடியாது. முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்க கோவிலுக்கு போறது, பரிகாரம் பண்றது, என்ன பண்ணாலும் சரி, ஆனா மிதுன ராசி அன்பர்கள் தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்க வாழ்க்கையில உண்டாக்கி கொடுக்கும். அதே மாதிரி துலாம் 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிரன் சொந்த வீடு இங்க. அதே மாதிரி சனி பகவான் இங்க உச்சம். குலதெய்வ வழிபாட்டை மிதுன ராசிக்காரங்க கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா ஆயுள் விருத்தி நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி விருச்சகம் இங்க செவ்வாயுடைய வீடு, ராகு கேது உச்சபட்ச வீடு இது.
அதனால உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானம் உங்க மேல பொறாமப்படுறவங்களா இருந்தாலும் சரி, எதிரிகளா இருந்தாலும் சரி, நீங்க முருகன் வழிபாடு பண்ணாலே போதும். உங்க எதிரிகளுடைய பலம் குறைஞ்சிரும். அவங்களுடைய கர்ம வினைகள் உங்களை ஆட்டி விக்காது. நீங்க எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவந்துடலாம். அடுத்து 7ஆம் வீடு கலத்தரஸ்தானம். உங்க வாழ்க்கையில கலத்தரஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். திருமணம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை நிறையவே மாறும். இந்த திருமணத்துக்கு பின்பு மாறக்கூடிய வாழ்க்கைக்கு முக்கியமான காரணமா தனுசு ராசி இருக்கும். குரு பகவான் உங்களை மேல தூக்கி விடுவார். அடுத்து 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானம், சனி பகவானுடைய வீடு. 9ஆம் பாவகமும் சனி பகவானுடைய வீடு. அதனால தந்தை கிட்ட கோபமும் இருக்கும், அதே நேரத்துல பாசமும் இருக்கும். அவங்களால நிறைய லாபங்களும் இருக்கும், சம்டைம்ஸ் நஷ்டமும் இருக்கும். எதையுமே யோசிச்சு தெளிவா கிளியரா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. ஒவ்வொரு விஷயத்திலையுமே பாராட்டப்படுற மாதிரி நீங்க இருப்பீங்க. தந்தை வழி கர்மாவை மட்டும் நீங்க செய்யவே மாட்டீங்க. ஆனா தகப்பன் வழி கடன்களா இருக்கட்டும், சுமைகளா இருக்கட்டும், தகப்பன் வழி கர்மாவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கழிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, அதை தாங்கிட்டு பொறுத்துட்டு போற ராசி எதுனா மிதுன ராசி தான். மனசுக்கு கோபமும் இறுக்கமும் அதிகமா பேசுறாங்க, கத்துறாங்க, என்ன சொன்னாலும் சரி லாஸ்ட்ல ஒத்து போவாங்க. அதுதான் உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே. எந்த விஷயத்துக்குமே ஹெசிடேட் ஆக மாட்டாங்க, எந்த விஷயத்தையும் தூக்கி எறிய மாட்டாங்க. எல்லாமே முடியும், எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கை இவங்க கிட்ட இருக்கும். போராட்ட குணம் சற்று அதிகமா இருக்கும். பொறுத்து கொள்ளக்கூடிய குணம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். மற்றபடி மனசுல இருக்க குறைகளை உடனேயே வெளியில சொல்லிடுவாங்க. உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி 11ஆம் வீடு 9ஆம் வீடு இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சுய ஜாதகத்துல என்ன தசா நடக்குதோ அதை பொறுத்து லைஃப்ல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஓப்பனிங்ல நிறைய டிராபேக்ஸ் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், தூக்கிவிட ஆள் இல்லாம இருக்கலாம், படிப்பே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்து உங்களுக்கு கரெக்டான ஏஜ் வந்துடுச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை மாறிடும். மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன தசாபுத்தி, என்ன லக்னம்னு பாருங்க, என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும்னு பாருங்க. உங்களுக்கு எந்த ஏஜ்ல கல்யாணம் செஞ்சா உங்க லெவலையே மாத்திக்கலாம். அதாவது மாத்திக்கலாங்கிறத விட உங்க பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணிடலாம். உதாரணத்துக்கு கேது புத்தியில ஒரு பொண்ணாலேயோ பையனாலேயோ பிரச்சனை வந்துருச்சு. குரு புத்தியில ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வந்துருச்சு. ராகு தசால தேவையில்லாம ஜெயிலுக்கு போயிட்டீங்க. சனி தசால கண்டம் அளவுக்கு போயிடுச்சு. செவ்வாய் தசால உடல் நலம் ரொம்பவே படுத்துடுச்சு. புதன் தசால வார்த்தைகளை விட்டுட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சந்திர தசால வேலை இழந்துட்டீங்க. சூரிய தசால நீங்க தேவையில்லாம பழி சொல்லுக்கு ஆளாகிட்டீங்க. இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி, தசாபுத்தி உங்க லக்னம் தெரிஞ்சு நீங்க பரிகாரங்கள் செஞ்சா நிரந்தர விடுதலை நிச்சயம் உண்டு. அதே மாதிரி மிதுனராசி அன்பர்களுக்கு 3ஆம் பாகம் வீடியோ கூடிய சீக்கிரத்துல வெளியிட போறோம். அந்த வீடியோல உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யலாம், என்ன ராசிகள் மோதிரம் போட்டா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும், செஞ்சா உங்களுக்கு பெஸ்ட், எந்தெந்த விஷயங்கள் நீங்க தவிர்த்துக்கணும், எந்த தசா உங்களுக்கு பெஸ்ட், அதே மாதிரி எந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு பெஸ்ட், இந்த மாதிரி நிறைய முக்கியமான அற்புதமான தகவல்கள் அடுத்த பாகத்துல வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.